ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறிகளை வச்சு எப்படி ஒரு காரக்குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 1 வெங்காயம், 4 பல் பூண்டு, புளி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய்கறிகள் வந்துட்டு உருளைக்கிழங்கு 1 நம்பர், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். தக்காளி வணங்குறதுக்கான உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டு நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்க்கணும். காய்கறிகளை சேர்த்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி மூடி வச்சிடணும். ஓப்பன் பண்ணி புளிக்கரைசல் ஊற்றணுங்க. புளிக்கரைசல் ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா கொதிய வைக்கணுங்க. அந்த காய்கறிக்குள்ளே அந்த புளி இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் மசால் பொடி சேர்க்கணுங்க. மசால் பொடி 2 டேபிள் ஸ்பூன் மசால் பொடி நான் சேர்ந்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் மசால் பொடி நல்லா சேர்த்து நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ அளவு குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் ஒரு செம்பு ஊற்றிருக்கேன். வீட்டு செம்பில் நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.